Good morning, students. So in this session I am going to teach you about sections of solid. Sectioning means cutting, sectioning an object. That means this is an object, solid. This is a plane. I am going to cut the solid with this plane. That means it's sectioning. So cut into two halves. Okay, the section, if I am cutting this into two halves, the cutting plane, this is what I am using to cut. So, this is the cutting plane, section plane. Section plane is an object that cut. Cut the dimensions, section is draw sections of solid. So, this is sections of solid. What is the reason for going for the sections of solid means to view the inner structures, inside geometry. Or object oda inside ulla geometry வந்து draw பண்ணதுக்கு we need section. Section பண்ணும்போது அதுல இன்சைட்ல என்ன ஷேப்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம், நம்ம ப்ரொஜெக்ஷன்ல நம்ம வியூ பண்ணலாம், ஷோ பண்ணலாம். that is sectioning of solid. செக்ஷன் பண்ணதுக்காக நமக்கு என்னெல்லாம் வேணும்னா ஒரு சாலிட், அந்த சாலில் செக்ஷன் பண்ணதுக்கு ஒரு பிளேன், செக்ஷனிங் பிளேன், கட்டிங் பிளேன். இந்த செக்ஷனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், செக்ஷன் பிளேன் வந்து கட்டாயமாக ஒரு பிளேன் that cuts an object. that plane நம்மளோட செக்ஷனில் perpendicular to one and inclined to the other அப்படி இருக்கும். சரியா, இந்த பிளேன் வந்து ஏதாவது ஒரு பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். செக்ஷன் பிளேன் ஏதாவது ஒரு பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். நமக்கு ரெண்டு பிளேன் இருக்கு தானே. ஸோ இது வெர்டிக்கல் பிளேன், ஹரிசாண்டல் பிளேன். இந்த செக்ஷன் பிளேன் என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒன்றுக்கு பர்பெண்டிகுலர், ஒன்று வெர்டிக்கல் பிளேனுக்கு பர்பெண்டிகுலர், அதர்வைஸ் ஹரிசாண்டல் பிளேனுக்கு பர்பெண்டிகுலர், பட் இன்க்ளைன்டு டு அனதர். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுருங்க, இப்படி இருக்குன்னு சொல்லும்போது திஸ் இஸ் இன்க்ளைன்டு டு த ஹரிசாண்டல் பிளேன், பர்பெண்டிகுலர் டு த வெர்டிக்கல் பிளேன். வெர்டிக்கல் பிளேனுக்கு பர்பெண்டிகுலர்னா இந்த பிளேனோட ஃப்ரண்ட் வியூஸே ஸ்ட்ரைட் பிளேன். இப்படி இருக்குன்னு சொல்லும்போது ஹரிசாண்டல் பிளேனுக்கு பர்பெண்டிகுலர், வெர்டிக்கல் பிளேனுக்கு இன்க்ளைன். ஸோ நவ் டாப் வியூஸ் இஸ் ஸ்ட்ரைட் லைன். ஸோ இப்படி தான் நம்ம செக்ஷன் பிளேன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம செக்ஷன் பண்ணுறோம். எப்படி ஒரு பிளேன் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், செக்ஷனிங் பண்ணுறோம். செக்ஷனிங் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, செக்ஷன் எந்த ஷேப்பில் இருக்கும்போது நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, இன்க்ளினேஷன் வித் ஹெச்பின்னு சொல்லும்போது தீட்டா, அது நம்ம எப்படி வரைவோம், எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே வரைவோம். அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இன்க்ளினேஷன் வித் விபி அப்படின்னு சொல்லும்போது ஹரிசாண்டல் பிளேனில் வெர்டிக்கல் பிளேனுக்கு கீழே வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டுமே ஞாபகம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம செக்ஷன் பிளேன் வந்து மாற்றி வரைவோம். ஸோ இந்த கொஸ்டினில் செக்ஷன் பிளேன் இன்க்ளைன்டு டு த ஹெச்பி அப்படி கொடுத்துருக்காங்கன்னா மேலே கட்டிங் நடக்குது அப்படின்னா. ஸோ செக்ஷன் பிளேன் இன்க்ளைன்டு டு த விபி அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கீழே வந்து, சரியா, டாப் வியூவில் செக்ஷன் நடக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போது இதில் வந்து சாலிட்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாலிடை ப்ரொஜெக்ட் பண்ணி அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், செக்ஷனிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுவோம். கொஸ்டினை ரீட் பண்ணி இந்த சாலிட் வந்து எந்த ஓரியன்டேஷனில் இருக்குது அதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் முதல்ல நம்ம ட்ரா பண்ணுவோம். நெக்ஸ்ட் தான் நம்ம செக்ஷனிங் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணுவோம். A square prism. So here is a square prism of base side 30 and height 60 mm. Rest on the HP on one of its end. One of the end. Square prism resting on HP on one of its end. So end means the square prism is the top, bottom base. So one base on the lying on HP with two of the rectangular faces equally inclined to the VP. Rectangular faces means this face is equally inclined. So now in the face on the perpendicular, perpendicular. So இது வந்து vertical plane க்கு parallel. But இப்போ என்ன பண்றோம்னா incline. So this face is inclined to the VP. This face also inclined to the VP. But it is equally inclined. Equally inclined means 45 degree inclined இருக்கு. So அந்த பொசிஷன்ல the solid is there. So next, equal inclined to the VP, it is cut by a plane perpendicular to the VP and inclined to the HP. Perpendicular to the VP and inclined to the HP. So like this. So vertical plane
perpendicular, horizontal plane க்கு incline. So இதுதான் இத நம்ம section கட் பண்ணோம். So incline to the HP 60 degree கொடுத்துக்கலாம். Meeting the axis 15 millimeter above the top. So இந்த section plane எங்க மீட் பண்ணுதுன்னா இந்த axis இதோட center axisல டாப்ல இருந்து 15 millimeter டாப்ல இருந்து 15 millimeterல என்ன பண்ணுது டாப்ல இருந்து 15 millimeter அந்த axisல கட் பண்ற மாதிரி தெரியும். So இதோட நம்ம section plane நம்ம செக்ஷன் நம்ம டிரா பண்ணணும். ஸோ எப்படி வரைகிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாலிடை வந்து சாலிடோட இனிஷியல் லொகேஷன் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ நம்ம லொகேட் பண்ணலாம். சரியா? ஸோ லைக் திஸ். ஸோ டிரா த XY. XY line. Then square equally inclined. Okay. இதுதான் நம்ம ஸ்கொயர் சொல்லுங்க. this square இப்படி வராது. இப்படி வந்தா ரெண்டு சைடு வந்து perpendicular, ரெண்டு சைடு parallel. இப்படி சரியா? equally inclined. These two are equally inclined. So இந்த angle வந்து 45, இந்த angle வந்து 45. So இந்த drawing வரையும்போது நம்ம என்ன பண்ணணும்னா So எவ்வளோ mm in front அப்படி எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு parallel line. Certain distanceல you draw one parallel line. Draw one parallel line and mark one point. Okay. With the help of your protractor, you can mark 45 degree. This angle is 45 degree. This angle also 45 degree. Then base length. What is the length of the base? 30 millimeter. Okay, base side is 30 millimeter. Measure 30 millimeter in the compass. So this is a top view. Okay, top view. The object of the top view is a square. The square நம்ம வரைஞ்சிருக்கோம். So top view square மட்டும் தான் தெரியும். So இதோட points name பண்ணுவோம். The name of the corner. Name of the corner points. எப்படி மார்க் பண்றது? So இதல நம்ம இந்த ஸ்கொயர் பிரிசம்க்கு எத்தனை கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. மேல உள்ள டாப் கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து A B C D. Okay, A B C D. Bottom corner points வந்து P Q R S. P Q R S. So இவ்வளவுதான் அந்த corner points இருக்கு. மேல 4 corner points, bottom also 4 corner points. So இந்த corner points ஓட projections top view நம்ம வரைஞ்சிருக்கோம். So looking from the top, மேல உள்ள corner points, top corner points are visible, isn't it? So that is A dash. So that point is A. Top view means A, B, C and D. So these points. Bottom corner points P, Q, R, S. So okay. So this point. So A கீழ அதே நேரா டவுன்ல தான் என்ன இருக்குது P இருக்கு. A and P are one point. In the top view, A and P are at one point. So this is P. So hidden point, isn't it?
Looking from the top, P is not visible. This is Q, this is R and S. So these are the corner points. Top edges பார்த்தீங்கன்னா top base edges. Okay, AB, BC, CD and DA. So here AB. Okay, so you can darken it. So AB, AB, BC, CD and DA. So இதை நம்ம டார்க் பண்ணலாம் சரியா edges AB, BC, CD and DA. Then bottom base edges PQ, PQ, QR, RS and SP. Then face edges only AP. Face edges means these edges. This is A, the point P. So this line P. So in the top view, the edge full-ஆவே, the straight line full-ஆவே ஒரு பாயிண்டா நமக்கு தெரியுது. So this is one point. AP is a line. Originally AP is a line. One line, one edge. But in the top view is a point. Because this line is perpendicular to HP. So here B, this is Q. BQ, this point. Here CR. So this is C, this point is R. CR, DS. That's all. So top view நம்ம எல்லாமே represent பண்ணுவோம். Then project to the front view. Project பண்ணுவோம். Then what is the height of the solid is 60 millimeter. So measure 60 millimeter here. Then here the corner points. So here A dash, this point is B dash, C dash, then the same point D dash. Okay. Again looking from here. Looking from here, A, B, C visible, D point is hidden. Then bottom corner point PQRS, P dash, Q dash, R dash and S dash. Edges AB, BC, CD, AB, BC, CD, BA. So same edges. AB, okay, A dash, B dash, A dash, B dash. Then BC, BC, B dash, C dash. Then CD, 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 same line. DA, same line, edges. So here also PQ. So this point is PQ, P dash, Q dash, Q dash, R dash, RS and SP. Then face edges AP, BQ, CR, then DS, hidden edge, background. Next, section plane. Section plane is cut by a section plane perpendicular to the VP and inclined at 60 degree to the HP. 60 degree to the HP. அப்படின்னு சொல்லும்போது மேலே வரும் சரியா. theta means 60 degree. XY லைனுக்கு மேலே வர inclination 60 degree to the HP.
meeting the axis 15 millimeter from the top. 15 millimeter from the top. The axis in here is center la axis. So idhula mele irundhu 15 millimeter from the top. So idhula irundhu measure 15 millimeter. Okay, 15 millimeter. So 15 millimeter mark here. $15 millimeter. That's our axis la 15 millimeter. Mele the axis la 15 millimeter. You draw one horizontal line. Okay. Then how much degrees? How much degrees? 60 degrees. Okay, 60 degrees. 60 degree means the axis point la meet panadudane. So keep the protractor here in the point. Then measure 60 degree here. Okay. Then draw a section. Section line gap is. So front view la named as VT, V and T, vertical trace. Top la HT. So the front view la VT. This angle is 60 degree. This angle is 60 degrees. Okay. So listen. So nama section varanjachu. Section line. Axis la mele irundhu 50, top la irundhu 15 millimeter la ஒரு point. அந்த point ஒரு horizontal line. So adula vechittu 60 degree la ஒரு line varudhachu. This is section line. இந்த section எங்க எல்லாம் கட் பண்ணனும் பாப்போம். So இதான் section. இந்த சால்வ் குள்ள இப்படி கட் ஆகும். Cut like this. இப்படி கட் ஆகும். Send it. இப்படி கட் ஆகும். So கட் ஆகுது அப்படினா இந்த இடத்துல கட் ஆகுது. So இந்த இடத்துல கட் ஆகுது. இந்த 3 points la cutting நடக்குது. சரியா section edges. So this point na இது என்ன edge? A P la cut ஆகுது. That means A P la cut ஆகுது. Next இங்க பாருங்க. இந்த edge. இந்த point. So இதுல ரெண்டு edges இருக்கு. ஒன்னு BQ. Next DS. BQ and DS. ரெண்டு edges. Okay. Next பாத்தீங்கன்னா இந்த point. So இந்த பாயிண்ட்ல என்ன இருக்குன்னா base edges. Base edges. Okay. Base edges பார்க்கும்போது BC ல கட் ஆகுது. BC. Then once again இதுல ரெண்டு லைன் இருக்கு. என்னன்னா CD. ரெண்டு லைன் இருக்கு. CD. CD. 2 points. So ஒரு பாயிண்ட், இதுல ரெண்டு பாயிண்ட், இதுல ரெண்டு பாயிண்ட். Okay. So 5 points ல sectioning நடக்குது. Section take place in 5 points. AP, BQ, DS, BC and CD. So இதுல பாயிண்ட் நேம் பண்ணுங்க. So this point is 1 dash. Okay, name it as 1 dash. Name it as in the point 6 and the point வந்து 1 dash. So இதுல செக்ஷன் நடக்குது. ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு விசிபிள் எட்ஜ், இன்னொன்னு வந்து ஹிடன் எட்ஜ். சோ இந்த பாயிண்ட்க்கு நான் 1 கொடுத்திருக்கேன். AP ல இருக்கிற பாயிண்ட்க்கு 1 கொடுத்திருக்கேன். சோ இங்க பாக்கும்போது BQ இருக்கு, DS இருக்கு. BQ ஃப்ரண்ட்ல இருக்கு, DS வந்து பேக்ல இருக்கு. சோ ஃப்ரண்ட்ல உள்ள எட்ஜ்க்கு முதல்ல நம்பர் பண்ணுவோம். சோ BQ வந்து 2. சோ BQ ல 2 dash. சோ இது வந்து திருப்பி வரலாம். ஹிடன் எட்ஜ். நெக்ஸ்ட் இங்க வரும். இங்க வரப்போகுது. நெக்ஸ்ட் here. BC ஃப்ரண்ட்ல இருக்கிற விசிபிள் எட்ஜ், பேக்ல இருக்கிற எட்ஜ் வந்து CD. ரெண்டு எட்ஜஸ் இருக்கு. BC and CD. So BC visible. So அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நேம் பண்றேன். நேம் இட் as 3 dash. Then return வரும்போது இதுல ஒரு ஹிடன் எட்ஜ் என்ன இருக்குது? CD. So this is 4 dash. So அது வந்து ஹிடன் எட்ஜ். Then இதுல ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம லெஃப்ட் ஆயிட்டோம். That is 5 dash. That one hidden edges.
ஸோ இப்படி தான் நம்ம செக்ஷன் பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணணும். 1 டேஷ் இந்த 2 வருது விசிபிள் எட்ஜுக்கு முதல்ல 2 போட்டோம், இதில் 2 பாயிண்ட் வருது விசிபிள் எட்ஜுக்கு 3 போட்டோம். நெக்ஸ்ட் அதில் வர கிரெடிட்ஸ், நெக்ஸ்ட் இதில் வர கிரெடிட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் செக்ஷன். ஸோ இப்போ செக்ஷன் நடந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு என்ன ப்ரொஜெக்ட் டு த டாப் வியூவில் தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். சரியா, செக்ஷனை வந்து ப்ரொஜெக்டிங் டு த டாப். ஸோ இதை 1 வந்து ப்ரொஜெக்ட் டுவர்ட்ஸ் ஹியர், தென் 2 வந்து ப்ரொஜெக்ட், 3 வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ 1ங்கிறது எங்கே உள்ள பாயிண்ட்? ஏபியில் உள்ள பாயிண்ட். ஸோ ஏபி ஒரு பாயிண்ட், அதுக்கப்புறம் அது 1 தான். 2 பாருங்க, 2 வந்து எங்கே உள்ள பாயிண்ட்னு சொன்னால் பிக்யூவில் உள்ள பாயிண்ட், பிக்யூ. ஸோ பிக்யூ வந்து 2. தென் 3 எங்கே உள்ள பாயிண்ட்னா பிசியில் உள்ள பாயிண்ட். இங்கே பாருங்க பிசியில் உள்ள பாயிண்ட் 3, பிசியில் உள்ள பாயிண்ட். தென் 4 எங்கே உள்ளதுன்னா சிடி. ஸோ ஹியர் சிடி the point 4. Then 5 D yes, so 5. So இப்போ செக்ஷன் எட்ஜஸ் வந்து இதெல்லாம் வரும். செக்ஷன் எட்ஜஸ் 1 2 2 3 3 4 4 5 and 5 எட்ஜஸ் வரும். சரிதானே? ஸோ 1 2 2 3 3 4 4 5 and 5. ஸோ இவ்வளவு செக்ஷன் லைன்ஸ். இனி இதில் இன்க்ளைன் லைன், செக்ஷன் லைன்ஸ் வரையணும். ஸோ ஐ ட்ரா செக்ஷன் லைன்ஸ். செக்ஷன், இதில் செக்ஷன் நடந்த பிளேன். தென் ஸோ நம்ம செக்ஷன் வரைஞ்சாச்சு, ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ. தென் செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ என்னெல்லாம் கேட்டீங்கன்னா செக்ஷனல் டாப் வியூ, செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். இவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும். Sectional top view, front view and true shape of the section. So இதை நம்ம செக்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நம்ம செக்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ செக்ஷன் லைக் திஸ். ஸோ இதுக்கு டாப் வியூவில் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ டாப் வியூவில் இது ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் கிடையாது. ஏன் ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் கிடையாதுன்னா இட் இஸ் த செக்ஷன் பிளேன் இஸ் இன்க்ளைன்ட் டு த ஹெச்பி. ஹெச்பிக்கு இன்க்ளைன்ட் ஆகுது. ஸோ ஹெச்பிக்கு பேரலாக இருந்துச்சுன்னா செக்ஷன் பிளேனில் டாப் வியூ வந்து செக்ஷன் என்ன ஆயிருக்கோ அது கரெக்டாக நமக்கு தெரியும். செக்ஷன் வந்து என்ன ஆயிருக்கோ அது டாப் வியூவில் கரெக்டாக தெரியும். பட்